நான் கௌதம், கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டங்க பகுதி செயலாளர், செல்லூரம் பகுதி செயலாளராக இருக்கிறேன். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு 2026 அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி வருவதற்கு இங்கே கூடியிருக்கின்ற கழக தொண்டர்கள் உடைய முகத்தை பார்க்கும்போது எழுச்சியாக இருக்கிறது. இது எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்த முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை இது ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். தொண்டர்கள் வந்துட்டு இப்ப நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அது அண்ணன் எடப்பாடியார் தான். அனைத்து இந்த அதிமுக இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னாக்கா 4 வருஷம் ஆட்சி சிறப்பாக கொடுத்தாரு. மக்கள் திரும்ப அந்த ஆட்சி வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. எங்க கோவை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மக்கள் அண்ணன் எடப்பாடியார் வரும். தமிழ்நாடு ஃபுல்லா அது எதிரொலிக்குது. அது எங்களுக்கு தெரியுது. பொதுக்குழு மிக சிறப்பா இருக்கும். ரொம்ப எழுச்சியா இருக்கு. நீங்க தொண்டர்லாம் பாத்தீங்கன்னா, கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ரொம்ப எழுச்சியா இருக்கு. இது ஒரு திருவிழா மாதிரி. எப்படி நமக்கு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி இது ஒரு எங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு திருவிழா மாதிரி. தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அதிமுக? அது அடுத்த ஆட்சி எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வலுவான கூட்டணி அண்ணன் அமைக்கிறாரு. அடுத்த அதிமுக ஆட்சி தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், வெற்றியை நோக்கி எப்படி நம்ம ஒவ்வொரு தொண்டர்களும் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் அறிவுரை வழங்குவார் பொதுச் செயலாளர் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். என்னென்ன எதிர்பார்க்கறாங்க தொண்டர்கள்? என்ன எதிர்பார்க்கறாங்க? பொதுக்குழுல எப்படி இருக்கு இந்த 4 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு? என்னென்ன எதிர்பார்க்கறாங்க? அதாவது இந்த 4.5 வருடங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே ஆட்சி கொலை, கொள்ளை, சமூக விரோதிகளின் போதைப்பொருள் கூடாரமாக தமிழ்நாடு விளங்கிக்கிட்டு இருக்கு. இத மக்கள் தினந்தோறும் பயம் பதட்டத்தோடு வாழ்வாதாரத்தை நடத்த முடியாம பயம் பதட்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத முறியடிக்கக்கூடிய செயல்ல எடப்பாடியார் தான் கடந்த 4 வருட காலமாக நல்லாட்சி கொடுத்தார். சட்ட ஒழுங்கா இருக்கட்டு, நாட்டினோட விவசாய வளர்ச்சியா இருக்கட்டு, நாட்டினுடைய அனைத்து வகையான வளர்ச்சி திட்டங்களா இருக்கட்டு, எடப்பாடியார் தான் இந்த போன 4 வருடங்களமாக சிறப்பான ஆட்சியை கொடுத்து மக்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக, பயம் பதட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் கொடுத்த 4 வருடகால ஆட்சி.